இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டுல மாடு அவுக்கும் போது ஜாதி பேரை சொல்லி அவுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு வந்திருக்கு. என்னதான் நம்ம விவசாயம், உழவர், இயற்கை சார்ந்த விளையாட்டுன்னு சொல்லிட்டாலும் ஒரு கட்டத்தில் இந்த விளையாட்டு முழுக்க முழுக்க ஜாதியாகுது. முதல் கால அவுத்து விடுறதுல இருந்து கடைசி காலம் வரைக்குமே அந்தந்த காளையை வளர்த்தவரோட ஜாதியை குறிப்பிட்டு தான் அதை அவுத்து விடுவாங்க. ஊர்ல முக்கியமான நபரா இருக்காரு, அவருடைய ஜாதி கட்டுமானத்தை ஒரு மேலிடத்துல இருக்காருங்கிற வகைப்பாட்டுல இன்னாருடைய மாடு இருவிகிதி வரும். ஒரு ஒடுக்கப்பட்ட இல்ல ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவர் வளர்த்த மாடு அவுத்து விடும்போது இன்விகிதி சொல்லுவாங்க. அவனுடைய மாடு வருது, அவன் மாட்டை பிடிங்கடா இல்ல. ஆனா இதே வேற சமூகம், உயர் சமூகம்னா மாட்டு கொம்புல ரப்பர் வலையை கட்டுறதுக்கு பதிலா மாடுபிடி வீரர்களுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க. காயம் அதிகமாறு எப்பனா மாடோட கொம்பு குத்தி தான் காலம், மற்றபடி காலில் மிதிச்சோ இல்ல எட்டி உதச்சி இதெல்லாம் பெரிய காயம் ஆகுறதுல அது மாடுக்கு பாதுகாப்பு தான். ஏன்னா சில நிகழ்ச்சியில குத்தும் போது கொம்பு உடஞ்சிருக்கு மாடுகளுக்கு, சில இடங்கள்ல கீழே முட்டும் போது. இது எங்களோட பாரம்பரியம், நாங்க காலங்காலமா நடத்திட்டு வர பாரம்பரியம். இதை தடுக்கிறதுக்கு நீ யாரு, சட்டம் போறதுக்கு நீ யாரு? இந்த காளை வதை விளையாட்டை தடை செஞ்சுட்டாங்க. அந்த நாடே தடை. இத்தனைக்கும் அது என்னது, இந்த விளையாட்டை தடை செய்யறது மூலம் சர்வதேசல அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உருவாயிருக்கு. அந்த வகையில இந்த விளையாட்டை நம்ம தடை செய்ய கோரல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தோழர் இனியவன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டுல மாடு அவுக்கும் போது ஜாதி பேரை சொல்லி அவுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு வந்திருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை ஒட்டியே சில பேர் அதை ஒட்டியே நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல. இதை பத்தி ஒரு சின்ன நேர்காணல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரை வீடியோ பாருங்க. வணக்கம். ஜல்லிக்கட்டு தொடர்பா மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு தீர்ப்பை வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இப்ப மதுரை உச்ச நீதிமன்ற கிளையில ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பு எதுக்குன்னா, ஒரு தன்னவர் வழக்கு தொடுக்கிறாரு. வழக்கினுடைய சாராம்சம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டி. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி பல வருஷம் பிரச்சனையாகி இப்பொழுது தமிழக அரசோட TNRG ஆக்ட், ஸ்பெஷல் ஆக்ட், அந்த ஆக்ட் மூலம் இப்ப ஜல்லிக்கட்டு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அந்த ஜல்லிக்கட்டுல ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு வழக்கு வரும். அதுல சில கட்டுப்பாடுகள், சில மாற்றங்கள் அதை சொல்லிக்கிட்டே வரும். அந்த வகையில இந்த வருடம் ஒரு தன்னவர் வழக்கு என்ன தாக்கல் பண்ணாங்கன்னா, ஜல்லிக்கட்டு போட்டியில ஜாதியும் அதிகமா நிறைஞ்சிருக்கு. அங்க காளைகள் அவுத்து விடும்பொழுது ஜாதி பேரை சொல்லி, குறிப்பா ஒரு ராம்குமார்னா ராம்குமாரோட ஜாதியை குறிப்பிட்டு அந்த ராம்குமார் அந்த ஜாதியை சேர்ந்தவரோட காளை வருது, அதை எல்லாரும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த மாதிரி. இல்லைன்னா குறிப்பா ஒரு காளை ஜெயிச்சிருச்சுன்னா உடனே அந்த காளையை வளர்த்த நபரோட ஜாதியை குறிப்பிட்டு இந்த ஜாதி காளை ஜெயிச்சிருச்சுன்னு வெளிப்படையா சொல்லும் பொழுது அங்க ஜாதியை மோதலுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரெண்டாவது, அது ஜாதியை பெருமுறவங்களா ஒரு ஜாதியை குறித்து ஒரு வீர கதைகளாக மாறுதுன்ட்டு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி, அதனால விளையாட்டு போட்டிகள்ல பொதுவாகவே சர்வதேச அளவுலையும் சரி உள்ளூர் அளவு எந்த விளையாட்டு போனும் ஜாதி, மதம், இனம் இதெல்லாம் கலக்கக்கூடாதுன்ட்டு தெளிவா ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலையும் ஜாதியோட ஆதிக்கத்தை குறைக்கணும், ஜாதி பெயர் பயன்படுத்தக்கூடாதுன்னு வழக்கு தொடுக்கிறாரு. அதை தீர விசாரிக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்துல இருந்து தொடர்ச்சியா தமிழக அரசு கிட்ட பதில் கேட்கறாங்க, உள்ளூர் நிர்வாகத்தில் பதில் கேட்கறாங்க. இந்த பதிலாம் கேட்டு தொகுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அது உண்மையா தான் இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல ஜல்லிக்கட்டு போட்டியில ஜாதிய கட்டுமானம் இன்னும் இருக்குது. ஏன்னா அது ஒரு பழமை விளையாட்டு, நிலம் சார்ந்த விளையாட்டு, மண் சார்ந்த விளையாட்டு. மண் சார்ந்தா யாருக்கிட்டலாம் நிலம் அதிகமா இருக்கும் அவங்க தான் இந்த மாதிரி காளையை வளர்க்க முடியும். இன்றைய சொல்லி அதுதான் யதார்த்தம். சில பேர் அதை தாண்டி பொழுதுபோக்காக வளர்க்கலாம் தவிர அந்த மண் சார்ந்து அந்த ஜாதிய கட்டுமானத்தை இருக்கிற இடங்கள்ல தான் இந்த விளையாட்டு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா தஞ்சாவூர் பகுதி தான் நம்ம சொல்லுவோம் நெற்களஞ்சியமோ, தஞ்சாவூர் பகுதி, திருச்சி. ஆனா திருச்சி தஞ்சாவூர்ல ஜல்லிக்கட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. உங்களுக்கே தெரியும் ஜல்லிக்கட்டு முக்கியத்துவம் எங்கன்னா தெற்கத்தி பகுதி, தெற்கத்தியா நம்ம சொல்லக்கூடிய மதுரை, சிவகாசி இந்த பகுதியில தான் இந்த ஜல்லிக்கட்டு பெருமை அடையுது. அதுதான் இன்னைக்கும் அடையாளமா திகழுது. அப்ப அந்த பகுதியில இது ஜாதி சார்ந்த விளையாட்டாக தான் பல நெடுங்காலமா இருந்திருக்குது. என்னதான் நம்ம விவசாயம், உழவர், இயற்கை சார்ந்த விளையாட்டுன்னு சொல்லிட்டாலும் ஒரு கட்டத்தில் இந்த சமூகம் ஜாதி சார்ந்து இயங்கும் பொழுது இந்த விளையாட்டு முழுக்க முழுக்க ஜாதியா இயங்குது. அதுல குறிப்பா அவனியாபுரம், மதுரையில் இருக்க அவனியாபுரம், இல்ல ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப புகழ்பெற்ற அலங்காநல்லூர் போன்ற இடங்கள்ல காளை அவுத்து விடும் போதே தெரியும். முதல் காலை அவுத்து விடுறதுல இருந்து கடைசி காலம் வரைக்குமே அந்தந்த காளையை வளர்த்தவரோட ஜாதியை குறிப்பிட்டு தான் அதை அவுத்து விடுவாங்க. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த அவுத்து விடும் போது ஒரு ஊர்ல முக்கியமான நபரா இருக்காரு, அவருடைய ஜாதி கட்டுமானத்தை ஒரு மேலிடத்துல இருக்காருங்கிற வகைப்பாட்டுல அந்த மாடு வரும்பொழுது இன்னாருடைய மாடு இருவிகிதி வரும். அதுவே வேற மாடு அவுத்து விடுறாங்க, ஒரு ஒடுக்கப்பட்ட இல்ல ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவர் வளர்த்த மாடு அவுத்து விடும்போது இன்விகிதி சொல்லுவாங்க. அவனுடைய மாடு வருது, அவன் மாட்டை பிடிங்கடா இல்ல. ஆனா இதே வேற சமூகம், உயர் சமூகம்னா அவர் மாட்டை நீங்க பிடிங்க அப்படிங்கிற இருவிகிதி. அங்கேயே நம்ம பல வர்ணனைகள்ல இது யாரும் திணிக்கலாம் இல்ல, இயல்பா சமூகத்தில் இருக்கிற போக்கு அந்த வர்ணனையாள வாயிலையும் வந்துருது. இது தொடர்ச்சியா வருது. அதுல ரொம்ப பெரும்பான்மையா ஒருவேளை ஜல்லிக்கட்டு விடும்போது எல்லாத்தோட ஆசை காளை ஜெயிக்கணும்.
மனிதர்களை விட எத்தனை காளை ஜெயிக்கிறது தான் முக்கியமா இருக்கும். அதை தாண்டி சில நேரம் மனிதர்கள் காளை அடக்கி ஜெயிப்பாங்க. இது ரெண்டுல எது நடந்தாலும் சரி, காளை ஜெயித்தாலும் அந்த காளை வளர்த்த நபருடைய ஜாதியை குறிப்பிட்டு புகழ் வரும். ஒருவேளை காளை வந்து அடக்கப்பட்டுச்சுன்னா அப்பயும் அந்த ஜாதியை சொல்லாட வரும். பாரு அவன் வளர்த்த காளையை நாங்கள் பிடிச்சிட்டோன்னு ஒரு பக்கமோ, பாரு அவனை வந்து குத்திருச்சு, யாரு குத்துவாங்கன்னு தெரியும், அவன் கீழே தேர்வு சார்ந்தவன், அவன் யாருன்னு பாத்தியா, நம்ம காலை பிடிக்கிறோம், அவனுக்கு எவ்வளவு ஜாதி திமுறன்னு அங்கேயே பல சொல்லாடல்கள் வரும். இந்த சொல்லாடல் பல நேரம் ஜல்லிக்கட்டு முடிஞ்ச பிறகு, ஏன்னா ஜல்லிக்கட்டு தற்போது அரசோட கண்காணிப்பில் நடக்குது, அதனால குறைஞ்சபட்ச பாதுகாப்பு, குறைஞ்சபட்ச சட்ட ஒழுங்கு அங்க பராமரிக்கப்படுது. ஆனா ஜல்லிக்கட்டு முடிந்த அடுத்த நிமிடம் அந்த ஊர்ல என்ன நடக்குன்னா, யாராவது ஒரு உயர்ஜாதி காளைய, அந்த உயர்ஜாதி மேட்டுக்குடி மக்கள் வளர்த்த காளைய யாராவது கீழ்த்தெரு பசங்க பிடிச்சிருந்தா, ஒடுக்கப்பட்ட மக்கள் பிடிச்சிருந்தா, இது பல நேரம் சண்டைக்கு விடுவதற்கு இல்ல அதை சொல்லி அடிச்சிருக்காங்க, வன்கொடுமை ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அந்த தன்னவர் இந்த வழக்கை தாக்கல் செய்யறாரு. இந்த வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்ற கிளையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு பொதுவான விளையாட்டு, தமிழ் கலாச்சாரம் பண்பாடுங்கிறீங்க, இதுல ஜாதி மதம் இனம் பத்தி பெரிய இடர்பாடு இல்லாம இருக்கணும்னா ஜாதியை குறிப்பிட்டு காலையை அவுத்து விடாதீங்கன்ட்டு மதுரை கிளை சொன்னது. அதை ஒத்துக்கிட்டு தோரங்குறிச்சியில முதல் முறையாக நேற்று முந்தைய நாள் தோரங்குறிச்சியில ஜல்லிக்கட்டு நடத்தியிருக்காங்க ஜனவரி மாதத்துல. அந்த ஜல்லிக்கட்டுல உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை ஒத்துக்கிட்டு காளைகள் அவுத்து விடும் போது அது பேரை குறிப்பிடல அவங்க தரப்புல. ஆனா இந்த தீர்ப்பு வந்த உடனே இந்த மாடுகளை வளர்த்துட்டு இருப்பாங்க, ஜல்லிக்கட்டு தனியா மாடுகள் வளர்த்துட்டு இருப்பாங்க, இல்ல அந்த ஊர் பெருமையா அந்த மாட்டை நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சார்புடைய நபர்கள், அவர்கள் சில பேர் கட்சி சார்புடையவா இருக்கலாம், சில பேர் ஜாதி சார்புடையவா இருக்கலாம், இல்ல சில பேர் அந்த மண் சார்ந்த மக்களா இருக்கலாம், இவங்க எல்லாமே அது எப்படி ஒரு பாரம்பரியமான விளையாட்டு, இல்ல அது அந்த ஜாதி குறிப்பிடறதுனால ஒன்றும் ஆக போதில்லை, நாங்க யாரும் ஜாதி மரம் பார்க்காம தான் விளையாட்டுல கலந்துக்கிறோம் அவங்க சொன்னாலும், இந்த ஜாதி மரம் பார்க்காம விளையாட்டுல கலந்துக்கிறாங்கிற சொல்லாடெல்லாம் எப்போ வந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுக்கு அப்புறம் தான் வந்துச்சு தவிர, அந்த கட்டுப்பாட்டுக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டு போய் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த தெரு மாடு வருது நீங்களாம் பிடிக்காதீங்க ஒதுக்க வச்சது, இல்ல இந்த ஊர் மாடு வருது நீங்களாம் பிடிக்காத ஒதுக்கி வச்ச கதைகள் இன்னைக்கு அங்க புழக்கத்தில் இருக்கு. அது முன்னாடி கொஞ்சம் வயதானவங்க 50 வயசுக்கு மேல எல்லாத்துக்குமே அந்த கரை தெரியும். இதெல்லாம் அரசோட சட்டத்தால் தான் தவிர்க்கப்பட்டது. அந்த வகையில் இந்த தீர்ப்பு மிக முக்கியமானது. ஏனென்றால் மீண்டும் ஒரு தென்னங்கம் எப்பயும் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, எப்பனாலும் ஜாதி வந்து உரசி சண்டையா மாறலாம். அந்த ஜாதிக்கு வழியா அந்த ஜல்லிக்கட்டு இருந்துச்சுன்னா இந்த ஜல்லிக்கட்டு அடுத்த விடம் தடை செய்யப்படும். அப்படி ஒரு சிக்கல் எழக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்துல இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த தீர்ப்பை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டு முறையா செயல்பட்டா அந்த ஜல்லிக்கட்டுங்கிற பாரம்பரிய விளையாட்டு தொடர்ந்து நடக்கலாம். இப்ப ஜல்லிக்கட்டுல வந்து மாடு விடும் போது அந்த மாட்டோட கொம்புல வண்ணங்கள் பூசுறது, ஜாதிய ரீதியான வண்ணங்கள் பூசுறது, ஜாதிய ரீதியான கயிறுகள், வண்ண கயிறுகள் கட்டுறது, துண்டு கட்டுறது, இந்த மாதிரி சில செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாங்களா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக ஒரு விளையாட்டுன்னு வரும் பொழுது அதுல வண்ணமயம் எப்பயும் இருக்கும். ஏன்னா எல்லாமே வெள்ளையன்னு நல்லா இருக்காது. ஆனால் அதுக்காக வண்ண பொடிகள் பயன்படுத்துறது, இல்ல ரிப்பன் கட்டுறது, இது எல்லா விளையாட்டுக்கும் உண்டு. நீங்க ஒலிம்பிக்ல இருந்து எல்லா விளையாட்டும் இது உண்டு. ஆனா எங்க சிக்கல் வருது அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு போட்டி மண் சார்ந்த விளையாட்டா இருக்கிறதுனால இந்த மண் சார்ந்த இடத்துல ஜாதிங்கிறது எனக்கு வேரூன்றி இருக்கு. அதனால அந்த வளர்க்குற காளைக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த கொம்புலையே இவங்க அந்தந்த ஜாதிக்குன்னு வர்ணத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த தமிழகத்துல. அது பெரிய சிக்கல் தான். இப்ப கூட எனக்கு தெரியும், உங்களுக்கு நாங்குநேர்ல ஒரு மாணவர் படுகொலை செய்யப்படுறாரு. படுகொலை செய்யப்பட்ட பிறகு கல்வித்துறை போய் என்ன ஏதுன்னு பார்க்கும் பொழுது அங்க மாணவர்கள் ஜாதியாவே பிரிஞ்சிருக்காங்க. யாரும் அதை இத்தனைக்கு ஸ்கூல்ல யூனிஃபார்ம் ஒண்ணு இருக்கு, எல்லாம் சமச்சீரோட தான் அணிகிறாங்க. சமச்சீர் உடைக்கு அப்புறம் எப்படி ஜாடி இருக்குதுன்னா, இந்த கையில சாமி கயிறுன்னு கட்டுவாங்க, கருப்பு சிகப்பு. முன்னாடி பார்த்துருக்கோம் இளமை காலங்கள வெறும் கருப்பு. ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மக்கள் ரொம்ப நுண்ணரசியலா சொல்லலாம், உள்ள போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த கையில கட்டுற கயிறுல அவங்க ஜாதிக்குன்னு ஒரு கலர் உருவாக்கிறாங்க. அது மஞ்சள் பச்சையா இருக்கலாம், இல்ல சிகப்பு கருப்பா இருக்கலாம், எந்த வகையா இருக்குதோ அதை எடுத்து அதை கையில கட்டும் பொழுது தன் ஜாதிக்காரங்களும் ஒரே மாதிரி, அது குலதெய்வ வழிபாட்டுலாம் கட்டிக்கிறோன்னா அதுக்கு ஒரு இட்டுக்கட்டு வச்சிடறாங்க. அதன் மூலம் தங்கள் மாணவர்களை எளிதாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா மாணவர்கள் யூனிஃபார்ம் போடுறது யாரும் என்ன தெரியாது, இதோட அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறேன். கல்வித்துறை சொல்லுது, முடிந்த அளவுக்கு அந்த கையில் கட்டும் கயிறுகளை தவிர்க்கவும், முறையா அதெல்லாம் தவிர்த்தீங்கனாலே இந்த பிரச்சனை வருது குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில அந்த சம்பவம் நடந்து நாங்குநேரி மாணவர் இறப்பு வெட்டுப்பட்ட சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பகுதியில் பல கிராமங்கள் அவங்களாவே முன் வந்து, ஏன்னா கிராமத்துக்கு உள்ள போனோம்னு உள்ள பெயர் பலகை இருக்கு, அந்த பெயர் பலகையில கூட கீழே ஜாதிய குறியீடு இருக்கு. அந்த ஜாதிய குறியீடு வண்ணத்துல தான் இருக்கும். ஏதோ 2 வண்ணம் அடிச்சா இந்த பகுதியில இந்த சமூக மக்கள் அதிகமா இருக்காங்கன்னு குறியீடு வழியா கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அதனால அதையெல்லாம் அழிக்கணும்ட்டு அந்த கிராம மக்களை தீர்மானம் போட்டு அழிச்ச நடந்திருக்கு. அதே போலதான் நம்ம இதையும் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு விளையாட்டு உள்ளூர் அளவுல இருக்கும் போது இருக்கிற இடம் வேற, அதே வந்து அடுத்த கட்ட நகருது. உள்ளூர்ல இருந்து மாவட்டத்துல மாநிலத்திலிருந்து ஒரு தேசிய அளவுல போகும்பொழுது, ஏன்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு சர்வதேச அளவுல கவனிக்கப்படுற விளையாட்டா மாறி இருக்கு. இந்த விளையாட்டுல என்னென்ன நடக்குதோ அது அத்தனையும் பதிவு செய்யப்படுது. அந்த வகையில சர்வதேச அளவுல போகும்போது உங்களுக்கு தெரியும், உள்ளூர்ல நீங்க கிரிக்கெட் விளையாட எந்த கலர்லாம் போட்டுக்க எப்படின்னு அடிச்சுக்கலாம், யாரும் கேட்க மாட்டான். ஆனா சர்வதேசத்துக்கு போனா ஜெர்சி கூட கலர் நீங்க பிக்ஸ் பண்ணி ஆகணும், உங்க விருப்பத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. அந்த ஜெர்சியில இன மரத்தை உறுத்தாத அளவுக்கு இருக்கணும். கருப்பு ஜெர்சி போட்டு யாரும் விளையாட முடியாது சாதாரணமா, அதுக்கு அனுமதி தர மாட்டாங்க. அந்த ஜெர்சி கூட அப்ரூவல் பண்ணதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கும், அதுக்கான ஒரு
ஏஜென்சி ஆர்கனைசேஷனுக்கு அவங்க சொன்னாதான் அணிய முடியுங்கிறது சர்வதேச விதி. உள்ளூரில் அதுதான் நீங்க தேசிய அளவில் போகும்போது அவங்க இந்திய அரசு என்ன சொல்லுதோ இந்திய விளையாட்டு ஆணையம் ஒத்துக்கிற ஜெர்சி தான் போட முடியும் தவிர நான் இந்த மஞ்சள் கலர் தான் போட்டு விளையாடுவேன்னா அப்படியே அனுமதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டு மேம்பட்டு அடுத்த கட்டம் போகும்போது இந்த விதிகள்லாம் தானா சேர்ந்துக்கும். அந்த வகையில தான் இப்ப இந்த கொம்புல வண்ண அடிக்கிறது, இல்ல கழுத்துல வளையம் கட்டுறது, இல்ல இந்த பூக்களை வச்சு அலங்கரிக்கும் போது எல்லாம் அவங்க ஜாதியை சேர்ந்ததா இல்ல கட்சியை சார்ந்தா காட்டுறது மூலம் அந்த மக்களை ஏதோ ஒரு வகையில அந்த ஜாதியத்தை குறியீடுக்கு உள்ள இழுக்கிற வகையில இருக்கிறது உண்மைதான். ஏன்னா அந்த கலரை பார்த்தவொடனே இது என்னன்னு தெரிஞ்சுட்டா அதை பிடிக்கிற மனநிலை மாறும். விளையாட்டு வீரர்களுடைய மனநிலை மாறும். மனநிலைங்கிறது ஒரு பக்கம் ஐயோ நாமையே பிடிச்சிக்கிட்டு நினைக்கலாம், இன்னொரு பக்கம் இல்லடா நம்ம அதை பிடிச்சே ஆகணும். இந்த ரெண்டு மனநிலையும் அந்த வண்ணங்கள் உருவாக்கும். ஆனா அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா எந்த விளையாட்டுக்கும் அதே தான் விதி. எல்லா விளையாட்டுக்கும் உங்களுக்கு தெரியும், சர்வதேச விளையாட்டுன்னு ஆயிட்டா அது எல்லா விதி. அந்த வகையில இந்த கலாச்சார விளையாட்டா தான் பார்க்குறது, வெறும் கலாச்சார நிகழ்வா அதை பார்க்கணும். நிகழ்வுனா ஒரு முறை நடக்குது, ஆனா இது கலாச்சார விளையாட்டா மாறிட்டு இருக்கு. இந்த விளையாடு அப்படி விளையாட்டுன்னு வரப்ப அதுக்கு இருக்கிற அனைத்து விதிகளும் பொருந்தும், இந்த விளையாட்டுக்கு பொருந்தும். எனவே இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுல சர்வதேச விதிகளுக்கு ஏத்தாப்புல ஒரு வகையான வண்ணம் மட்டும் தான் பயன்படுத்தணும், இல்ல இதுதான் கொண்டு வரணுங்கிற சட்டத்திட்டங்கள் மிகவும் நல்லதுதான். இந்த சட்டத்திட்டங்கள் கூட அந்த ஜாதிய உரசல் ஏற்படாமல் தடுப்பதற்கு வழிவகையா இருக்கும். இன்னமும் இந்த விளையாட்டு பல இடங்களுக்கு சென்று சேர்றதுக்கும் நல்ல ஒரு காரியமா இருக்கும். ஏன்னா சமீபமா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல உயர் நீதிமன்ற தீர்ப்புல தெளிவா சொல்றாங்க, மாடு கொம்புகளை வந்து ரப்பர் வலையை கூட கட்டி விடலாம். அதன் மூலம் மாடு குத்தும் போது குடல் கிழிக்குதான், அதை தடுக்கிறதுக்கு வளைய அது ஒன்றும் தவறு கிடையாது, செய்ய வேண்டிய காரியம் தான். ஏன்னா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சும் போது ஹெல்மெட் கிடையாது, பேடு கிடையாது, ஆரம்பிச்ச விளையாடு தான். பின்னாடி ஹெல்மெட் பேடு கார்டு எல்லாம் போட்டு விளையாடுறாங்க. இன்னும் கூடுதலா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கூடுதலா கிரிக்கெட்ல பாதுகாப்பு விதிகள், அதே போல் ஃபுட்பால்ல ஒவ்வொரு விளையாட்டிலும் அடுத்தடுத்த கட்டம் தாண்டும் பொழுது மனித உயிர்களுக்கு பாதுகாப்பை விளைவிக்க வேண்டிய அனைத்து உபகரணங்களையும் சேர்த்துக்கிட்டு தான் போவாங்க. அந்த வகையில இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுல பாதுகாப்புக்காக அரசு சொல்ற விதிகளை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னும் கூடுதலா இந்த ஜாதிய உரசல் நடைபெறாமல் தடுப்பதற்கு கொம்புகளில் வண்ணம், கழுத்துல கட்டுற கயிறுல வண்ணம், மேல போடுற பொடியில வண்ணம் இப்படி இருக்கிறத தவிர்த்தனம்னா அது ஒரு பொது விளையாட்டாக மாறும். அனைவர் பார்வைக்கும் அது இயல்பாக இருக்கும். தோழர், இந்த மாட்டு கொம்புல ரப்பர் வளையம் கட்டுறது பத்தி நீங்க பேசுனீங்க இல்லையா? சோ இதுக்கு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாட்டு கொம்புல ரப்பர் வளையம் கட்டுறதுக்கு பதிலா மாடுபிடி வீரர்களுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க, பாதுகாப்பு உபகரணங்களை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர்? இது ஒரு நல்ல விவாதம் தான். என்னன்னா உங்களுக்கு மாட்டுக்கு ஏன் கட்டணும், ஏன் மனுஷனுக்கு கட்டக்கூடாதுன்னு கேட்கணும். மனுஷன் கட்ட உண்மைதான், பங்கு பெற வீரர்கள் எண்ணிக்கை அதிகம். ஆனா அனைத்து வீரர்களுக்கும் இந்த பாதுகாப்பு ஒரு முறையா கொடுக்க முடியும் ஒரு கேள்வி. ரெண்டாவது, வீரர்கள் போட்டு போகும்போது இங்க ஓடுவாங்க, ஓடும் போது அந்த பாதுகாப்பு கவசம் எங்க நகருது போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா மாடுல கொம்பு மட்டும் தான், அதை சரியா அதை கட்டிட்டோம்னா அந்த மாடு குத்தும் போது ஆகிற சேதாரம், ஏன்னா அந்த காலை பிடிக்கும் போது காயம் அதிகமாக எப்பன்னா மாடோட கொம்பு குத்தி தான் காலம், மற்றபடி காலில் மிதிச்சோ இல்லை எட்டி உதச்சி இதெல்லாம் பெரிய காயம் ஆகிறதுல மாடோட கொம்பு கூர்மையா இருக்கு. அந்த கூர்மையா இருக்கிறது உள்ள குத்தும் போது பெரிய சிக்கலை உண்டாக்குது. அப்ப அதுக்கு மாட்டோட கொம்புக்கு எளிமையா ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டா மீது யாரும் அந்த அவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஊற்றி போகணுங்கிற அவசியம் இல்லை. நான் எளிமையான வழி மாடுகளுக்கு அந்த பாதுகாப்பு கவசம் மாட்டா அது மாடுக்கும் பாதுகாப்பு தான். ஏன்னா சில நிகழ்ச்சியில குத்தும் போது கொம்பு உடஞ்சிருக்கு மாடுகளுக்கு, சில இடங்கள்ல கீழே முட்டும் போது. ஏன்னா அது வெறும் குத்தும் போது ஆள் மேலதான் குத்தாது, ஆள் நகர்ந்துட்டானா எங்க போய் குத்தா பக்கத்துக்கு கட்டை மேல குத்தும். அப்ப எதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? கட்டைக்கெல்லாம் ரப்பர் மாட்ட முடியும், அது ஆகார காரியம். அப்ப எளிமையான விஷயத்தான் பண்ண முடியும். பாதுகாப்பு தான் முக்கியம். மாடோ மனிதரோ உயிர் ரொம்ப முக்கியம். அந்த உயிர் பாதுகாப்புல மாடோட கொம்புல சேஃப்டி கார்டா நம்ம இந்த ரப்பரை மாற்றுறது மூலம் அதை குத்ததான் செய்யும். குத்தும் பொழுது அந்த மென்மைத்தன்மைக்கு வந்துடும். இல்லைன்னா மாடோட கொம்புக்கும் பாதிப்பு, மனிதர்களுக்கும் பாதிப்பு. அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு இல்ல அந்த பாதிப்பை அதிகமாக்கம் தடுக்கிறதுக்கு இதை செய்யலாம். என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி பீட்டான ஒரு அமைப்பு ஜல்லிக்கட்டு வேணான்னு ஒரு தடையை கோர்றாங்க. அப்புறம் பல போராட்டம் 2017 ஒரு அவசர சட்டம், அது அவசர சட்டம் கொண்டு 3 நாள்ல ஜனாதிபதி ஒப்புதல் ஆகுது. 2017 ஜனவரி 25 உடனே ஒப்புதல் தராங்க குடியரசுத் தலைவர். அந்த வகையில சட்டம் இப்ப செயல்பட்டு இருக்கு. இந்த சட்டம் வந்த உடனே இந்த சட்டம் அரசியல் சட்டத்துக்கு முரணானது, விலங்குகளோட வன்கொடுமை ஆதரிக்குது, இந்த சட்டம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை மீண்டும் போய் பீட்டா அமைப்பு உச்ச நீதிமன்றத்தை வைக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தை வைக்கும் போது அவங்க குறிப்பிட்ட முக்கிய காரணம், அந்த ஒரு 2 ஆண்டுல 2017, 19, 20 அவங்க போயிடும். 20 அவங்க உச்ச நீதிமன்றம் வச்ச வாரமே இந்த 3 வருடங்களில் தமிழகம் முழுவதும் நடந்த ஜல்லிக்கட்டுகளில் 43 பேர் இறந்திருக்காங்க, மாடு குத்தி இறந்திருக்காங்க. 43 அபிஷியலி ரெக்கார்டு, நமக்கு தெரியும். அபிஷியல் ரெக்கார்டுக்கும் அன்அபிஷியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நடந்தது அதிகம், ஆனா அரசு ஒத்துக்கிட்டதே 43 பேர் மாடு குத்தி தான் இறந்தாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டப்ப எப்படி இந்த விளையாட்டை அனுமதிக்கிறீங்க? இது ஒரு கொடூரமான விளையாட்டு. இந்த கொடூரமான விளையாட்டு விலங்குனாலும்
பாதிக்குது, விலங்குகளை மூர்க்கமாக்குது, மனிதர் விலங்குகளை சண்டை உருவாக்குது, நிறுத்தணும்னு தான் அவங்க ஆர்குமெண்ட் வச்சாங்க. அந்த ஆர்குமெண்ட் வலுவை குறைக்கணும் அப்படின்னா இதுல வர பலிகளை, இதுல நடக்கிற உயிரிழப்புகளை தடுத்தா மட்டும் தான் நடக்கும். அந்த வகையில மாடுகளுக்கு பாதுகாப்பு கவசம் மாட்டி விட்டு அந்த ரப்பரை மாட்டுறது மூலம், குத்துவதன் மூலம் காயம் ஏற்படாது, இல்ல பெரிய அடிப்படாது. அதே போல மாடுகள் மனிதர்களை தவறி தாண்டி மண்ணுல ஒரு குத்து குத்தும், இல்ல போய் பக்கத்துல கட்டையில முட்டும். அப்படி முட்டும் போது மாடோட கொம்பு முறியாமலும் அது சேதாரமாகும். ஏன்னா முட்டும் போது கொம்பு சில நேரம் உடையாது, ஆனா உள்ள இருக்க மூளை பாதிக்கப்படும், அதோட அழுத்தம் உள்ள இறங்கும். இதை தவிர்க்கிறதுக்கு சேஃப்டி கார்டா மாடுகளுக்கு அதை போட்டலாம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கார் வச்சா கார்ல தான் சேஃப்டி கார்டு இருக்கும், உள்ள பலூன் வச்சிருப்பான். காருக்கு வெளியே வரவெல்லாம் பலூன் கட்டு வர முடியாது, ஏன்னா கார் தான் மோத வருதுன்னா அதுக்குள்ள இருக்கிற. அதே போலதான் மாடுகளுக்கு இது மாற்றம் தான் அதுக்கான பாதுகாப்பாகவும் இருக்கும். அந்த வகையில இந்த கொடுத்திருக்க வரையறைகளை நம்ம ஏற்றுக்கிறது தான் முறையாக இருக்கும். தோழர், இந்த தீர்ப்பை ஒட்டி ஒருத்தர் வந்து சோசியல் மீடியால பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, இது வந்து எங்களோட பாரம்பரியம், நாங்க காலங்காலமா நடத்திட்டு வர பாரம்பரியம், இதை தடுக்கிறதுக்கு நீ யாரு, சட்டம் போடுறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா வெளிப்படையாவே ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா இந்த காலங்காலமா பரம்பரையா இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதுதான். நமக்கு தெரியும், காலங்காலமா கோவணம் கட்டுறோம்னா கட்டுறது இல்ல, அடுத்த வீடு கொண்டோம். காலங்காலமா குடிசை வீட்டுல இருந்து யாரும் இருக்கிறது இல்ல. எப்படி இதெல்லாம் மாறுதோ, வாழ்வியல் மாறும் பொழுது அதோட இணைந்த பண்பாடு மாறியே தீரும். பண்பாடு ஒரு இடத்துல, வாழ்வியல் இடத்துக்கு இருந்தோம்னா அது ஒரு நிகழ்ச்சியில வச்சுக்கலாம், மொத்தமா பயன்படுத்த முடியாது. அப்படி அது ஊரு விளைவிக்கும் போது பண்பாடு பல இடங்கள் மாற்றப்பட்டிருக்கு. ரொம்ப நீங்க எளிமையா பாத்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டோட வரலாறு அப்படி எடுத்தீங்கன்னா, மொகஜதாரோ ஹரப்ப மந்திரில இருந்து கீழே அகலாய்வு செய்து இருக்கும் பொழுது மொகஜதாரோல ஒரு அச்சு கிடைக்குது. அந்த அச்சுல என்ன இருக்குன்னா, ஒரு மாடு அது தலையை தூக்கிட்டு இருக்குது, அதை சுத்தி 4-5 மனிதர் விழுந்து கிடக்குறாங்க, பறக்குறாங்க. அதுக்கு 2 ஓமானம் இருக்கு. ஒண்ணு என்னங்கிறாங்கன்னா, மாடு முட்டி 5-6 பேர் தூக்கி எறியப்பட்டதுங்கிறாங்க. இல்ல ஒரே மனிதர் மேல இருந்து கீழே ஒரு இருக்கும், அது ஒரே ஒரு ஆள் தான், அவனுடைய குறியீடா வரைஞ்சிருக்காங்கன்ட்டு மொகஜதாரோ பதிவா இருக்கு. அதனால அன்ன காலத்துல இருந்தே ஜல்லிக்கட்டு இல்ல ஏறு தழுவுதல், மாடு பிடிக்கிற விளையாட்டு அன்ன காலத்தே இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக பழமையான ஒரு கல்வெட்டு, அதாவது ஒரு கற்சிற்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புலிமான் கோம்பை, தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பையில கிடைக்குது. அது ஒரு ஜல்லிக்கட்டு சிற்பம் தான். ஏன்னா மாடு வந்து இப்படி நிற்கும், ஒரு மனிதர் அதை பிடிச்சிட்டு ஒரு காலை தூக்கி இருக்கும், அப்படின்னா அது ஏறு தழுவலோட அடையாளம். அது வந்து புலிமான் கோம்பையில பதிவா இருக்கு. இன்னும் சங்க இலக்கியங்கள் இருக்கிற கலித்தொகை, பெருமானாற்றுப்படை 2த்துலயும் இந்த ஏறுதலை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. ஆனா இது சொல்லப்பட்ட காலகட்டம் அப்ப இருந்த கால சூழல் என்னன்னா, அன்னைக்கு சமூகம் வேளாண் சமூகத்தை ஒட்டியதா இருந்துச்சு. என்ன சொல்லலாம், இது வேளாண் சமூக திருவிழா கிடையாது, இது முல்லை இன மக்கள். முல்லைனா இது காடு சார்ந்த இடத்துலதான் இந்த ஜல்லிக்கட்டு இருக்கு. ஏன்னா ஆயர்கள் அங்கதான் இருந்தாங்க, அவங்க மாடு வளர்த்தாங்கன்ட்டு சங்க இலக்கியம் சொல்லுது. அந்த இலக்கிய குறிப்புகள் படி ஆணிரை கவர்தல் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் சங்க இலக்கிய சண்டை போடுவாங்கல்ல, சண்டை தொடங்குறது அப்படின்னா ஆணிரை கவர்தல், மாடை அடக்கிறது, மாடை பிடிச்சி இழுத்துட்டு வரதான் ஒரு சண்டை துவங்கும். அதனால அந்த பழக்க வழக்கம் இன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு மாடை தாண்டி எல்லாரும் மிஷினுக்கு வந்தாச்சு, மிஷின் அடுத்த கட்ட போயாச்சு. இன்னும் கூடுதலா இந்த சங்க இலக்கியங்களையும் ஜாதிங்கிற குறியீடு நமக்கு கிடைக்கல, ஜாதியை குறிப்பிட்டு எந்த சங்க இலக்கிய பாடலும் இல்லை. அந்த வகையில அது சரிங்களா. ஆனா இன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த ஜாதிய சமூகம், இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் ஜாதி இருக்கு, ஒவ்வொரு நகரத்தையும் ஜாதி இருக்கிறப்ப இந்த ஜாதிய குறியீடை ஒட்டி தான் இந்த சமூகத்தின் அனைத்தும் நடக்குது. இப்ப அந்த ஜாதிய குறியீடை மாற்றணும், மக்கள் ஒரு பொதுத்தன்மைக்கு வரணும், நம்ம சொல்ற சிவிலைஸ்டு சொசைட்டிக்கு மாறணும் அப்படின்னா அந்த குறியீடை ஒழிக்கிறதுக்காக என்னென்ன ஒட்டுறவு இருக்கோ அதையெல்லாம் உடைச்சுதான் ஆகணும். அந்த வகையில தான் நம்ம பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதியை ஒரு முறை விட்டுருக்கிறோம். இதே போல கூடுதலா ஊர்கள்ல இருந்த ஜாதி பேர்ல மாத்தி இருக்கிறோம். இன்னும் பள்ளிகள்ல இருக்க ஜாதிகள் பேரை தெரியக்கூடாது, எல்லாம் பொதுவா வைங்க, இப்படி பல முன்னேற்றங்களை நாம் செய்திருக்கிறோம். நீங்க சொன்ன அரசுங்கிறது தனி கிடையாது, இது மக்களாட்சி. நாம் தான் ஓட்டு போட்டு அரசை தேர்ந்தெடுக்கிறோம். நமது கருத்துக்களை பேச அங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்க கூட ஒரு முடிவெடுத்து சட்டத்தை நிறைவேற்றாங்க. அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் எப்பயும் முற்போக்கு தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இவங்க சொல்ற மாதிரி காலங்காலமாக இங்க தீண்டாமை இருக்குது, காலங்காலமாக பெண்ணிலைமை இருக்கு, காலங்காலமா குழந்தை திருமணம் இருக்கு, காலங்காலமான உடன்கட்டை இருக்கு, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டோமா? இதையெல்லாம் ஒட்டுமொத்த சமூகம் தாண்டி தான் இன்னைக்கு நாகரிக சமூகத்திற்கு ஓடிட்டு இருக்கோம். அதே போல காலங்காலமாக இருக்குன்னு அந்த விளையாட்டை வச்சுக்கலாம், ஆனா அந்த விளையாட்டுல இருக்க பிற்போக்குத்தனங்கள், அந்த விளையாட்டு இருக்க மோசமான நடைமுறைகளை மாத்தி தான் ஆகணும். ஏன்னா இந்த காளை விளையாட்டு இதை விட ரொம்ப ஃபேமஸா ஸ்பெயின், மெக்சிகோ போன்ற நாள்ல விளையாடுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா காளை வரும், அது மேல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில ஈட்டி இருக்கும், ஈட்டி எடுத்து குத்தி கொன்னுட்டு அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா அந்த 2 நாட்டோட பாரம்பரிய விளையாட்டா இதை வச்சிருந்தாங்க. சமீபத்துல ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி எல்லா நாடுகளும் இந்த காளை வதை விளையாட்டை தடை செஞ்சுட்டாங்க. அந்த நாடே இத்தனைக்கும் அது என்னது, அந்த நாட்டோட தேசிய பாரம்பரிய விளையாட்டு. அந்த விளையாட்டை தடை செய்த மூலம் சர்வதேசல அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உருவாயிருக்கு. அந்த வகையில இந்த விளையாட்டை நம்ம தடை செய்ய கோரல, இந்த விளையாட்டு விளையாடட்டும், இன்னும் சிறப்பாக மேம்பட்டு அதுக்கு பாதுகாப்புலாம் செஞ்சுக்கோங்கிறோம். ஆனா காலங்காலமா நாங்க இப்படிதான் குத்து வாங்குவோம், காலமா சாகுங்கிறதுலாம் எளிமையா ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு மனித உயிர் இழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம். முன்னாடி அது எளிமையா கடக்கலாம். இன்னைக்கு ஒரு இளைஞர் 16ல இருந்து அதிகபட்சம் 18ல இருந்து 25 வயது இளைஞர்கள் தான் அதிகமா கலந்துக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் எல்லாம் எதிர்கால கனவுகளோடு இருக்கவங்க தான். அன்னைக்கு அந்த நேரத்துக்கு விளையாட வரவன் உயிரிழந்து நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால வேற விளையாட்டுலாம் உயிரிழக்கலையா என்ன ஆகுதுன்னு நீங்க கேட்க முடியாது.
வேற விளையாட்டுல உயிரிழப்புனா அது வந்து விபத்தா நடக்கிறது. ஆனா இந்த விளையாட்டுல விபத்து இல்ல, இது நேரடியா நடக்கக்கூடியது. என்ன சொன்னா காலை குத்துன்னு தெரிஞ்சுதான் உள்ள போறாங்கிறது உண்மைதான். அதுக்காக காலை குத்துட்டு எல்லாத்தையும் அவுத்து விட முடியாதுல்ல. அந்த வகையில இந்த விளையாட்டில் கட்டுப்பாடுகள் மிக அவசியமானது. இந்த கட்டுப்பாடுகள்னா இந்த காலை விளையாட்டு இன்னும் தொடரணும், இன்னும் அடுத்தடுத்த காலத்துக்கு கொண்டு போகணும். எந்த சிக்கல் எல்லாம் போகணும்னா இந்த பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை விட்டுட்டு பாரம்பரியம் நாங்க செஞ்ச நீங்க என்ன சட்டம் போறதுக்கெல்லாம் கேள்வி நம்ம கேட்கவே முடியாது. அப்படி நீங்க ஒத்துக்கிட்டா ஒரு காட்டு முன்னாடி சமூகத்துக்கு, இல்ல ஒரு பிற்போக்குத்தகமான சமூகத்துக்கு, இல்லைன்னா அடிப்படை நாகரிகமற்ற சமூகத்திற்கு இந்த நாகரிகத்தை கொண்டு போறதுக்கான வழியா முடியும். எனவே இவர்கள் சொல்கிற வாதங்கள் அனைத்தையும் யாருமே ஒத்துக்க போறதில்ல. நாகரிக சமூகம் சட்டம் ஏற்றினா சட்டத்தை ஒத்துக்கிறோம், சட்டத்தில் குறைபாடு இருந்தால் திருத்திக்கலாம். மற்றபடி சட்டமே தவறுன்னு பேசுறதுக்கு இங்க யாருக்கான உரிமையும் இல்லை. அதனால அந்த வாதங்கள் வைக்கிறவங்களாம் ஒரு சில பேர் அந்த கிராம சமூகத்தை கட்டுனவங்களா இருப்பாங்க, இல்ல ஜாதிய கட்டுமானத்தின் பிடிமானத்தின் மீது விருப்பம் இருக்கவங்களா இருப்பாங்க, இல்ல மண் சார்ந்து மக்கள் சார்ந்துன்னு பொய் பேசிக்கிட்டு அங்க வயிறு வளர்க்கிற கூட்டமா இருக்கு. தவிர கண்டிப்பாக அவர்கள் மனிதநேயம் சார்ந்தவராக, மனிதப்பற்று கொண்டவராக இருக்க வாய்ப்பே இல்லை. நாங்க கூப்பிட்டதுமே வந்து இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தமான பல விஷயங்களுக்கு தெளிவான தெளிவுரைகளை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர். இணைந்திருப்போம். நன்றி.